பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த வருகிற புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற நமக்கு இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். இன்றைக்கு நீங்கள் அநேகர் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். எப்படியாவது நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், தொழிலில் வெற்றி பெற வேண்டும், குடும்ப வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்னும் அநேக பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டு கொடுக்குற இறை வார்த்தை என்னென்னா, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் வருகிற ஆண்டுகளில் ஜெயமாய் மாற்றப் போகிறார். தோல்வி அடைந்து துவண்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு ஆண்டு கொடுக்க போகிறார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாள் வருவதற்கு முன்பதாகவே குதிரைகளை பயிற்சி கொடுப்பார்கள். அதற்கு தேவையான மூச்சு பயிற்சி, அதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து அந்த குதிரை யுத்த காலத்தில் துரிதமாக செயல்படணும், வேகமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே இராணுவ வீரர்கள் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். எவ்வளோதான் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுத்தாலும் வெற்றி கொடுக்கிறவர் தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படணும். அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுப்பது போல் இத்தனை நாள் வருவதற்கு முன்பதாகவே அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுப்பது போல் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போகாமல் முயற்சி பண்ண வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் பார்ப்போமானா, அவங்க சில காரியங்களுக்காக முயற்சி எடுக்காமல் அப்படியே டவுனாக இருப்பாங்க. அப்படி அல்ல. நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும், போராடணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டையை ஒரு இயற்கைக்கு மேலாய் கட்டப்பட்ட அந்த கோட்டை. இந்த எரிகோ கோட்டையை உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட வேண்டுமானா நீங்கள் என்ன செய்யணும்? 7 நாட்கள் அந்த கோட்டை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த தேவ ஜனங்கள் கோட்டையை சுற்றி வரணும். ஆனால் கோட்டையை உடைப்பது கர்த்தர். அப்போ நம்ம பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும், நம்ம போராடணும். ஆனால் வெற்றி கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சாங்க? அந்த எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றினார்கள். சுற்றி முடிந்த பிற்பாடு பாருங்கள், அந்த கோட்டை உடைந்து போனது, சுக்கு நூறாய் உடைந்து போனது. அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்து கொண்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம பிரயாசப்படணும், நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? சில காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? போராடணும். போராடும்போது வெற்றியை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். போராடணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எக்ஸாமுக்கு தயாராகிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும். படித்தா தான் அவங்க வெற்றி பெற முடியும். நான் ஒன்றும் படிக்க மாட்டேன், வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னா நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சைடில் நம்ம நல்லா போராடணும், நம்ம உழைக்கணும், முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அப்படி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுப்பார். அதுபோல் பாருங்கள், யோசபாத் ராஜாவுடைய காலத்தில் எதிரிகள் வந்துட்டாங்க. வரும்போது இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே இருக்கிற ஜனங்கள் திரளாக இருக்கிறாங்க, நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம், என்ன செய்ய போகிறோம் தெரியலையே ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த யுத்த காலத்தில் போய் பாடி துதிக்க ஆரம்பிங்க. பாடி துதிக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன உடனே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அதே போல் பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க. பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது எதிரிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் பிரயாசப்படுங்க, உழையுங்க, போராடுங்க, ஸ்டாப் ஆகிறாய் போதும் நின்று விடாதீர்கள். நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் பிரயாசப்படுங்க, இன்னும் போராடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது.
தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுகிற ஆண்டாய் மாறப்போகிறது. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலையில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.